अस्सलामु अलैकुम वरहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अर्रहमानिर रहीम। मालिक यौमिद्दीन। इय्याक नअबुदु व इय्याक नस्तईन। इहदिनस सिरातल मुस्तक़ीम। सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़ज़ूबि अलैहिम वलद्दाल्लीन। ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட நேசம் குறித்து கூறுவேன். நான் கூறக்கூடிய விஷயங்கள், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் நூல்களிலும் சபைகளிலும் கூறியிருக்கிறார்கள். இது எந்த அளவு அதிகமாகவும் விளக்கமாகவும் உள்ளது என்றால் ஒரு சொற்பொழிவில் இதை நாம் வரையறுக்க முடியாது. எவையெல்லாம் நான் எடுத்து கூறுவனோ அதுவெல்லாம் உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அந்தஸ்தை பற்றி நமக்கு புரிதலை வழங்குகின்றது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசத்தில் தம்மை மாய்த்து கொண்டு பிறகு நமக்கு அதனுடைய உண்மையை எடுத்துரைத்து அந்த அன்பு நேசத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை கூறியுள்ளார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அந்தஸ்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். நம்முடைய எதிரிகளும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் அவ்வாறு செய்வானாக. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது வாதத்திற்கு பிறகு எதிரிகள் செய்கின்ற ஆட்சேபனை என்னவென்றால், நவுது பில்லா, அன்னார் மசீஹ் மற்றும் மஹதி என்று வாதித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்து விட்டார்கள். இந்த அவமதிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று வரை இதை சாக்குபோக்காக கூறி ஆட்சேபனை செய்கிறார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமதிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். இந்த பெயர் தாங்கி மார்க்க ஆலிம்களுடைய தன்னலமாகும். இது மார்க்கத்தின் போர்வையை மூடி அவர்கள் இதை செய்கிறார்கள். இன்று வரை இந்த ஆட்சேபனை செய்து அஹ்மதிகளுக்கு எதிராக எல்லா விதமான அநீதியையும் முழுமையாக செய்ய முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொற்களை பார்ப்பதும் கிடையாது. உண்மையான விஷயத்தை அறிய முற்படுவதும் கிடையாது. இதனால் இவர்களது லாபத்தில் சுயநலத்தில் பாதிப்பு ஏற்படுகின்றது. பொதுமக்களிடத்தில் பயன் பெற்றவாறு மக்களுடைய சிந்தனைகளும் வழிகெடுக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக நடந்து கொண்டால் அவர்களது நோக்கம் நிறைவேறாது. இவர்களது தன்னலத்தை பெறக்கூடிய இவர்களது விருப்பம் நிறைவேறாமல் போய்விடும். பொதுமக்கள், சாதாரண மக்கள் தமது குறை அறிவு மற்றும் இந்த ஆலிம்கள் மீது நம்பிக்கை வைத்து இது உண்மை என்று நம்புகிறார்கள். நவுது பில்லா குலாம் அஹமது காதியானி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அவமதிக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இதற்கு முற்றிலும் நேரெதிராக உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாதம் என்னவென்றால், நாம் எதையெல்லாம் பெற்றோனோ அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் பெற்றுள்ளேன். அன்னாரது நேசம் மற்றும் அன்பினால் பெற்றுள்ளேன். அது அன்றி நான் ஒன்றுமே கிடையாது. அன்னாருடைய ஆரம்ப நூல்கள், சபைகள் முதல் அன்னாரது இறுதி வாழ்வு வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தை தவிர வேறு ஒன்றும் தென்படுவதில்லை. அன்னார் உலகிற்கு கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லோரையும் உயர்ந்த நபி ஆவார்கள், மிகச்சிறந்த தர்பியத்து கொடுத்தவர்கள் ஆவார்கள். நமது இறைவன் எவ்வாறு தனித்தவனாக இருக்கின்றான், அதேபோல் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனித்தவர் ஆவார்கள். அதாவது அவர்களை பின்பற்றுவதால் மனிதன் உலகம் மற்றும் மறுமையை சீர்படுத்த முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான நேசம் பின்பற்றுதல், அதனுடைய அருள்களை கூறும்போது ஒரு இடத்தில் கூறுகிறாள் என்றால், உண்மையான பின்பற்ற தகுந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று கூறுகிறார்கள். சில சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கிடைக்கப்பெற்ற அருளை பற்றி கூறுகிறார்கள். சில சமயம் இறைவனிடந்து அன்னாருக்கு கிடைத்த அருளை பற்றி, ஒளிகளை பற்றி ஒரு இடத்தில் கூறுகிறார்கள் என்றால், ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நிறைவான மனிதர் என்று ஒரு இடத்தில் கூறுகிறார்கள் என்றால், இன்னொரு இடத்தில் சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மைப்படுத்தும் ஆற்றலை பற்றி கூறுகிறார்கள். ஓரிடத்தில் எனக்கு எதுவெல்லாம் கிடைத்ததோ அவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் கிடைத்தது. இதை பற்றி கூறியவாறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் மனிதன் இறைவனுக்கு நேசத்திற்குரியவனாக ஆகிவிடுவான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவராக ஆக வேண்டுமென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதுவன்று வேறு எந்த வழியும் கிடையாது. அன்னாரை பின்பற்றினால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவராக ஆகிவிடலாம். அல்லாஹ்வுக்கு பிடித்தவன், அல்லாஹ்வுடைய நேசராக ஆகுவதற்கு இது ஒன்றுதான் வழியாகும். அன்னார் கூறுகிறார்கள், ஒவ்வொரு அருளின் நீரூற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பே ஆகும். தூய்மையாகுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொள்வது அவசியமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முழுமையான நபி ஆவார்கள். வேறு எந்த நபியும் இந்த இடத்தை, அந்தஸ்தை அடையவில்லை. பிறகு இன்னொரு அறிவிப்பு செய்கிறார்கள், அனைத்து முந்தைய நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த இந்த அந்தஸ்து வேறு எவரும் அடைய முடியவில்லை. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எந்த ஒளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததோ அது வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை என்று அழுத்தமாக வலியுறுத்தி கூறுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வேறு எந்த நபியோ உயிரற்றவரை உயிர்ப்பித்ததாக எந்த அந்தஸ்தை கொண்டிருக்கிறார்களோ அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த அந்தஸ்தை போன்று வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை. அவர்கள் கூறுவது தவறாகும். இந்த உயர்ந்த மேலான அந்தஸ்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கிடைத்தது. அன்னார் ஆன்மீகமாக இறந்தவர்கள் உயிர் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆண்டுகளாக இறந்து போனவர்களை உயிர் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேசம் சஹாபிகள் மீதும் ஏற்பட்டது. இந்த தூய்மைப்படுத்தும் ஆற்றல் வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை. இதை மீண்டும் மீண்டும் பலமுறை கூறியிருக்கிறார்கள். எனக்கு எதுவெல்லாம் கிடைத்ததோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் கிடைத்தது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 10 நாள் பின்பற்றுவதால் 10,000 ஆண்டுகள் உழைப்பதனால் கிடைத்தது அதிகமாக கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அந்த அந்தஸ்து கிடைத்தது. மனித நிறைவுகளால் முழுமைகளால் முன்மாதிரியை காட்டியவர் அன்னாரே ஆவார்கள். அன்னார் முழுமையான முன்மாதிரியாக இருக்கிறார்கள். வேறு எவரும் அன்னாருடன் போட்டியிட முடியாது. பிறகு அன்னார் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ஈசா ஷைத்தான் தீண்டுவதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார் என்று கூறப்படுகின்றது. அனைத்து நபிமார்களும் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து தூய்மையாக இருக்கிறார்கள். முக்கியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு அன்னார் செய்தார்கள். இதை விளக்கியும் கூறியிருக்கிறார்கள். பரிந்துரை செய்யக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே ஆவார்கள். அன்னாரது சிபாரிசு மூலமாகத்தான் ரட்சிப்பு கிடைக்க முடியும். அன்னார் தான் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய முடியும். பிறகு அன்னார் அறிவிக்கிறார்கள், எல்லா விதமான அருள்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் மட்டுமே கிடைக்க முடியும். எந்த ஒரு அருளும் அன்னாரை பின்பற்றாமல் கிடைக்க முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், நான் இறைவனிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் இறைவனை நான் அடைந்தேன். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அன்பியாவாக இருந்தார்கள். அந்த இடத்தை வேறு எவரும் அடைய முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லொழுக்கம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அன்னாரது ஒளியும் கம்பீரமும் உலகின் மீது வெளிப்பட்டது. அன்னால் காத்தமுன் நபியினாக இருப்பதை உலகின் மீது வெளிப்படுத்தினார்கள். எந்த ஒரு நபியும் தோன்ற முடியாது. அனைத்து ஷரியத்தை கொண்ட எவரும் தோன்ற முடியாது. அன்னாருக்கு கிடைத்த அந்தஸ்து வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. இந்த அறிவிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அன்னார் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களுக்கும் அன்னாரிடத்தில் இரக்கம் இருந்தது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் இந்த இவ்வுலக மறுமுலக அழகு கிடைக்க முடியும், நன்மை கிடைக்க முடியும். அல்லாஹ்வுடைய பண்பின் முழுமையான வெளிப்பாடு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். கத்பே நுபுவத்தை மறுப்பது குஃபுராகும். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கத்பே நுபுவத்தை மறுப்பதாக அன்னார் மீது ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. தம்மை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அன்னார் மீது ஸலவாத் அனுப்புமாறு, தரூத் ஷரீஃப் அனுப்புமாறு அன்னார் கூறியிருக்கிறார்கள். அதற்கான சரியான வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வாறு தரூத் ஓத வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக ஓத வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். தரூத் ஷரீஃபுடைய அருள்கள் என்ன என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இதை கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வை அடைவதற்கு தரூத் ஷரீஃப் ஓதுவது அவசியமாகும். குறிப்பாக இதை ஜமாத்திற்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை இது அன்றி நீங்கள் பெற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் அனுப்பாதவரை, சலாம் அனுப்பாதவரை. பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை பற்றி அன்னார் கூறியிருக்கிறார்கள். அதை செயல்படுத்தி முன்மாதிரியும் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்ததாக எவ்வாறு இருக்க முடியும்? பொதுமக்களை அகமதிற்கு எதிராக தூண்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நான் கூறிய விஷயங்கள் சில விஷயங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்னாருக்கு இருந்த அன்பு நேசத்துடைய சில விஷயங்கள் ஆகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களில், ஜமாத்துடைய இலக்கியங்கள் இது பற்றி எவ்வளவோ எழுதப்பட்டுள்ளது. எந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்னாருக்கு நேசம் இருந்தது என்பது நமக்கு தெரிய வரும். அந்த நேசத்தை, அந்த நேசத்திற்கான தன்மானம் அன்னாரது உள்ளத்தில் எந்த அளவு இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்க முடிகின்றது. ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த மனிதரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக யாராவது பேசினால் ஒரு அன்னாரது அந்தஸ்தை குறைப்பதாக இருக்கும் என்றால், மிகச்சிறிய சொல்லாக இருந்தாலும் அன்னார் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அன்னார் இதை ஒவ்வொரு சொல்லிலும் செயலும் செய்து காட்டினார்கள்.
எல்லா இடத்திலும் எல்லா நூல்களிலும் இதை எழுதியிருக்கிறார்கள். தமது ஜமாத்துடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் இந்த விஷயத்தை பதிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு சில விஷயங்களை மட்டுமே கூறுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன என்பதை பற்றி, எனது தகுதி என்ன என்பதை பற்றி எடுத்துரைத்தவாறு, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். எனக்கு எதுவெல்லாம் கிடைத்தது அன்னாருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான் கிடைத்தது என்பது பற்றி கூறியவாறு ஒரு கவிதையில் கூறுகிறார்கள். பாதஸ் குதா பா இஷ்கி முஹம்மது முஹம்மரம் கர்குஃபரிம் பகவத் பகுதா சக்த் காஃபிரம். இறைவனுக்கு பிறகு நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பில் மூழ்கியுள்ளேன். இது குஃபர் என்றால் இறைவன் மீது ஆணையாக நான் அனைவரையும் விட மிகப்பெரிய காஃபிராவேன். இதுபோன்று பல எண்ணற்ற கவிதைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது அன்னாருடைய அன்பு நேசத்தினுடைய வெளிப்பாடாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் சில மேற்கோள்களையும் நான் எடுத்து வைக்கின்றேன். எண்ணற்ற கவிதைகள் இருக்கின்றன. அன்னார் கூறுகிறார்கள், இந்த அனைத்து மேன்மையும் கண்ணியமும் ஒரு நபியை பின்பற்றுவதால் மட்டுமே கிடைத்தது. அவரது அந்தஸ்தை குறித்து உலகம் அறியாமல் இருக்கிறது. சையதுனா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இது வினோதமான அநீதியாக இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருப்பதாக மூடர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். உலகம் இதை அறியாமல் இருக்கின்றது. நாம் அந்த இறைவனை இந்த நபி மூலமாகத்தான் கண்டோம். அந்த வகி இறை வகியினுடைய வாசல் மற்ற சமுதாயங்களுக்காக அடைக்கப்பட்டுள்ளது. இந்த நபியினுடைய அருளால் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. மற்ற சமுதாயங்கள் கதைகளை மட்டும் நம்புகின்றன. இந்த நபி மூலமாகவே அந்த அற்புதங்களை நாம் கண்டோம். இந்த நபியுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்றால் அதற்கு முன்னால் வேறு எந்த அந்தஸ்தும் கிடையாது. உலகம் இது அறியாமல் இருக்கின்றது. எதிரிகள் எந்த விஷயத்தை அன்னாருக்கு எதிராக கூறுகிறார்களோ அன்னார் கூறுகிறார்கள், இதுதான் இந்த நபியுடைய அந்தஸ்தாகும். நேசம் அந்த நபியை நேசிக்கக்கூடியவரை இறைவன் நேசிக்கின்றான், இறைவன் பேசுகின்றான். பிறகு ஒரு சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறுகிறார்கள், நான் உண்மையாகவே கூறுகிறேன், எனது அனுபவத்தில் கூறுகின்றேன், எந்த ஒரு நபர் உண்மையாக நன்மையை செய்யக்கூடியவராகவும் இறைவனை அடையக்கூடியவராகவும் இருக்க முடியாது. அருள்களையும் ஞானங்களையும் பெற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தம்மை மாய்த்து கொள்ளாதவரை அதை பெற முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதற்கான உயிருள்ள சான்று நானாவேன். அன்னார் அறிவிக்கிறார்கள், இறைவன் கிடைப்பான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதனால் இறைவன் கிடைப்பான். அன்னார் எந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தில் தம்மை மாய்த்து கொண்டார்கள் என்றால் அன்னாருடைய இறுதி நூலில் கூறுகிறார்கள், நான் எப்பொழுதும் வியப்பில் இதை பார்க்கின்றேன். ஆரம்பத்தில் அன்னார் இப்படி இருந்தார்கள், பிறகு அன்னாருடைய கண்ணோட்டம் மாறிவிட்டது என்று எதிரிகள் கூறுகிறார்கள். அன்னார் நான் எப்பொழுதும் வியப்பின் கண்ணோட்டத்தில் பார்க்கின்றேன். இந்த அரேபிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயராகும். ஆயிரக்கணக்கான சாந்தியும் சமாதானமும் அவர் மீது உண்டாவதாக. எந்தளவு உயரிய அந்தஸ்தை கொண்ட நபியாக இருக்கிறார். அவருடைய தூய்மைப்படுத்தும் ஆற்றலை கணிப்பது மனித வேலை என்று எந்த அளவு அவர் அறியப்பட வேண்டுமோ அந்த அளவு அறியப்படவில்லை. அவர் இறைவனை அளவற்ற அளவில் நேசித்தார். ஆகவே இறைவன் அவருடைய உள்ளத்தின் இரகசியத்தை அறிந்து கொண்டு அனைத்து நபிமார்கள், முன்னவர்கள், பின்னவர்கள் அனைவரையும் விட அவர்களை மேம்படுத்தினான். எவர் இதை மறுத்து
மேன்மையை நம்புகிறாரோ அவர் மனிதன் கிடையாது, ஷைத்தான் ஆவான். நாம் என்ன, நமது உண்மை என்ன? அன்னார் கூறுகிறார்கள், நாம் என்ன, நமது உண்மை என்ன? நாம் உண்மையான தௌஹீதை இந்த நபி மூலமாகத்தான் பெற்றோம். உண்மையான இறைவனை முழுமையான நபி மூலமாகவே நாம் அறிந்தோம். இறைவனுடன் கலந்துரையாடல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நபியினுடைய முகத்தின் மூலமாக நாம் கண்டோம். இந்த வழிகாட்டும் கதிரவனை நாம் கண்டோம். இந்த எதிரிகள் ஆட்சேபனை செய்கிறார்கள். நவுது பில்லா. ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெஹதி மௌத் என்று வாதித்து ஹதுபு நுபுவத்துடைய முத்திரையை உடைத்து விட்டார்கள், அன்னாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்து விட்டார்கள் என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அந்நிய சமுதாயத்தினுடைய நபியை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சீர்படுத்த விரும்புகிறார்கள். இதுதான் அவமதிப்பாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சீர்படுத்துவார்கள் என்று கூறுகிறார்கள். நான் மிகவும் உறுதியுடன் வாதித்து கூறுகின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் நுபுவத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைவடைந்து விட்டது. எவர் அன்னாருக்கு எதிராக எந்த ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகிறாரோ அவர் பொய்யர் ஆவார். அன்னாருக்கு எதிராக எந்த ஒரு உண்மையை எடுத்து வைத்தாலும் அவர் சாபத்திற்குரியவர் என்று நான் உறுதியாக கூறுகின்றேன். அன்னாருக்கு பிறகு பிறரை நபி என்று ஏற்றுக்கொள்கிறாரோ, அன்னாரது கதுப நுபுவத்தை முறிக்கிறாரோ, எவரும் அன்னாருக்கு பிறகு வர முடியாது. நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இந்த தவறைத்தான் செய்கிறார்கள், இந்த தவறைத்தான் செய்திருக்கிறார்கள். நான் கூறுகின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மைப்படுத்தும் ஆற்றல், அன்னாரது நிரந்தரமான நுபுவத்து 1300 வருடங்களுக்கு பிறகும் கூட அன்னாரது போதனையின் மூலமாக மசீஹ் மௌத் அன்னாரது உம்மத்தில் அன்னாரது முத்திரையுடன் வருகிறார். இது குஃபர் என்றால் நான் இந்த குஃபரை நேசிக்கின்றேன். ஆனால் எவர்களது அறிவு மங்கி போய்விட்டதோ, நுபுவத்துடைய அருளிலிருந்து பங்கு பெறவில்லையோ அவர்கள் இதை புரிய முடியாது. அவர்கள் இதை குஃபர் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிறைவு வாழ்வினுடைய சான்று கிடைக்கின்றது. முஹம்மத் முஸ்தபா ஹஸ்ரத் காத்தமுல் அன்பியா இஸ்லாம் அஹ்மதியத் குலாம் அஹ்மத் की नारा तकबीर। फिर अल्लाह ताला அல்லாஹ் அன்னாருடன் உரையாடியது. இந்த அந்தஸ்தை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் எவையெல்லாம் பெற்றேனோ அன்னாரை பின்பற்றியதால் பெற்றேன், அது அன்றி நான் ஒன்றுமே கிடையாது. அன்னார் கூறுகிறார்கள், நான் சத்தியமிட்டு கூறுகின்றேன், எப்படி அவன் இப்ராஹிமுடன் பேசினானோ, இசாக்குடன், இஸ்மாயிலுடன், யாக்கூபுடன், யூசுஃபுடன், ஈசாவுடன், மசீஹ் இப்னு மரியமுடன், அனைவருக்கும் பிறகு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் எவ்வாறு பேசினானோ, அன்னாரின் மீது அனைவரிடம் விட மிகவும் தெளிவான ஒளிமிக்க கலந்துரையாடலை இறைவன் செய்தான். இந்த அந்தஸ்து எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதால் மட்டுமே எனக்கு கிடைத்தது. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இல்லை என்றால், அன்னாரை பின்பற்றி இருக்காவிட்டால் உலகின் அனைத்து மலைகள் அளவுக்கும் எனது அமல்கள் நல் செயல்கள் இருக்கும் என்றால், நான் ஒருபோதும் இறைவனை கலந்துரையாடல் செய்யக்கூடிய அந்த அந்தஸ்தை பெற்றிருக்க முடியாது. முஹம்மதிய நுபுவத்தை தவிர அனைத்து நுபுவத்தும் முடிந்துவிட்டது. ஷரியத்துடைய நபி எவரும் வர முடியாது. ஷரியத் இல்லாத நபி வர முடியும். ஆனால் அவர் இந்த உம்மத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த வகையில் உம்மத்தியும் ஆவேன், நபியும் ஆவேன். எனது நுபுவத்து கலந்துரையாடல் செய்யும் எனது இந்த நுபுவத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய நிழலாகும். இது அல்லாமல் எனது நுபுவத் ஒன்றுமே கிடையாது. இந்த வகையில் நான் நபியாக இருக்கின்றேன்.
ஏனென்றால் நான் நிழலாவேன், உம்மத்தியாக இருக்கின்றேன். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தில் எந்த குறைவும் ஏற்படுவது கிடையாது. நான் ஒரு நொடிக்காக கூட, ஒரு கணம் கூட இதில் சந்தேகத்தை கொண்டால் நான் காஃபிராக இருப்பேன். இது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாதமாகும். நான் எதையெல்லாம் பெற்றேனோ அவையெல்லாம் அன்னார் மூலமாக தான் பெற்றுள்ளேன். அன்னாருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை பற்றி எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். அந்த உயரிய மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயரிய ஒளி மலக்குமாரிடம் இருக்கவில்லை, சூரியனும் இருக்கவில்லை, சந்திரனும் இருக்கவில்லை, விண்மீன்களும் இருக்கவில்லை, அது பூமியில் எதிலும் இருக்கவில்லை. அது மனிதனிடம் மட்டுமே இருந்தது. அதாவது முழுமையான மனிதரிடம். அதனுடைய முழுமை நிறைவு நமது நபிமார்களின் தலைவர், நமது எஜமானர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அந்த ஒளி அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஓரளவுக்கு அதே பண்பை கொண்ட மக்களுக்கும் அவருடைய தகுதிக்கேற்ப அந்த ஒளி கொடுக்கப்பட்டது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காணப்பட்ட அந்த ஒளி மற்றவர்களுக்கும் அவர்கள் தகுதிக்கேற்ப கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் என்ற ஒரு உதாரணத்தை அன்னாரது கடிதத்திலிருந்து பார்ப்போம். அரபி மொழியில் அரபிய சான்றோர்களுக்கு எழுதிய கடிதம். அதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த நேசத்தை அது சுட்டி காட்டுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும். அரேபிய தேசத்தின் தூய மனிதர்களே, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலத்தை சார்ந்தவர்களே, பைத்துல்லாவை சார்ந்தவர்களே, நீங்கள் சிறந்த சமுதாயத்தினர் ஆவீர். உயரிய இறைவனின் மிகச்சிறந்த கூட்டமாவீர். நிச்சயமாக நீங்கள் மேன்மையானவர்கள் ஆவீர்கள். உங்களுக்கு இந்த பெருமிதம் போதுமானது. அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அவரிடமிருந்து வஹி ஆரம்பித்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவு செய்தான். அந்த தேசத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர் நபிமார்களின் பெருமை ஆவார்கள், நபிமார்களின் தலைவர் ஆவார்கள், அனைத்து படைப்பினங்களுக்கும் தலைவர் ஆவார். அன்னாரது மேன்மை பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர் மீதும் வெளிப்பட்டுள்ளது. நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் இறை ஞானத்தையும் இறை வழிகாட்டலையும் முழுமையாக கொண்டுள்ளது. அல்லாஹ்வே, நீங்கள் அவர்கள் மீது உனது சாந்தி சமாதானத்தை அனுப்புவாயாக. உலகில் உள்ள ஒவ்வொரு துகள் அளவுக்கும் ஒவ்வொரு நீர்த்துளி அளவுக்கும் அவர்கள் மீது உனது கருணை அனுப்புவாயாக. அவர்கள் மீது பரக்கத்தை வழங்குவாயாக. எந்த சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதோ நற்பெயர் பெற்ற சமுதாயமாகும். அன்னாரது அன்பில் தம்மை மாய்த்து கொண்டதோ அது நற்பெயர் பெற்ற சமுதாயமாகும். அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவானாக, உங்கள் மீது திருப்தி கொள்வானாக. நான் உங்களை பற்றி நல்ல எண்ணம் கொண்டுள்ளேன். நான் உங்களது நாட்டிற்கும் உங்களையும் காண ஆவல் கொண்டுள்ளேன். படைப்பினங்களுடைய தலைவர் எந்த பூமியில் இருந்தாரோ அந்த நிலத்தை காண ஆவல் கொண்டுள்ளேன். அரேபியர்களுக்கு அன்னார் இந்த தூது செய்தியை கொடுத்துள்ளார்கள். அரேபியர்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்க முடியுமா? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவு நேசம் இருந்ததோ அதற்கு அருகில் கூட இந்த பெயர் தாங்கிய ஆலிம்களால் செல்ல முடியாது.
தற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவமதிப்பு, திருக்குர்ஆனுடைய அவமதிப்பு போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலும் இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. கிறிஸ்தவ பாதிரிகள் இதற்கு முன்னணியில் இருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு இடத்தில் அன்னால் கூறுகிறார்கள், ஈசா கிறிஸ்தவ மிஷனரிகள், இந்த அஹ்மதிய ஜமாத் கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜமாத் என்று ஆட்சேபனை கூறப்படுகின்றது. கிறிஸ்தவ மிஷனரிகள் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எண்ணற்ற அவதூறுகளை சுமத்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய கூட்டத்தை அவர்கள் வழிகெடுத்துள்ளார்கள். எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அளவு துன்பத்தை கொடுத்தது கிடையாது. இந்த மக்களுடைய இந்த கேலி கிண்டல் நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தது மிகவும் கஷ்டத்தை கொடுத்துள்ளது. படைப்பினங்களுடைய மிகச்சிறந்த மனிதரை நோக்கி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது எனது உள்ளத்திற்கு மிகவும் துக்கத்தை கொடுத்துள்ளது. எனது அனைத்து சந்ததிகளுடைய சந்ததிகளும், அனைத்து நண்பர்களும், எனது அனைத்து உதவியாளர்களும் எனது கண்களுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டாலும், எனது கைகால்கள் வெட்டப்பட்டாலும், எனது கண்ணிமைகள் எடுக்கப்பட்டாலும், அனைத்து நோக்கங்களை விட்டு நான் தடுக்கப்பட்டாலும், எனது அனைத்து நிம்மதியையும் அனைத்து மகிழ்ச்சிகளையும் இழந்துவிட்டாலும், இந்த அனைத்துக்கு எதிராகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இது போன்ற அசுத்தமான அவதூறுகள் சுமத்தப்படுவது எனக்கு அதிக துன்பத்தை தருகின்றது. இந்த வேதனைதான் உள்ளத்தில் அன்னாருடைய நேசமாக இருந்தது. எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கிறார்கள் என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். எதிரிகள் அஹ்மதிய ஜமாத்தும் இந்த அவமதிப்பு செய்கிறது என்று கூறுகிறார்கள். யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த அளவு வேதனையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்களா? இன்று அஹ்மதியா ஜமாத் மட்டும்தான் எதிரிகளுடைய இந்த ஆட்சேபனைகளுக்கு பதிலளிக்கின்றது. பிறகு ஓரிடத்தில் இஸ்லாத்தின் எதிரிகள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பது மற்றும் அவதூறு சுமத்துவதை பார்த்து வேதனையோடு அன்னார் இவ்வாறு கூறினார்கள். இன்றைய நாள்களில் இஸ்லாம் மார்க்கம் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இழிவுபடுத்த முயற்சி செய்திருக்கின்றார்களோ, எந்த அளவு இஸ்லாம் இறைவனுடைய ஷரியத்தின் மீது சேரை வாரி இறைத்திருக்கின்றார்களோ, அதுபோன்று வேறு ஏதாவது ஒரு காலத்தில் நாம் உதாரணத்தை காண முடியுமா? ஒரு சிறிய காலத்திலேயே 1,00,000 பேர் மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது உண்மை இல்லையா? 6 கோடி மக்கள் மற்றும் இன்னும் அதிகமான லிட்ரேச்சர்கள் அந்த காலத்தில் கூறுகின்றார்கள். இப்பொழுது இன்னும் அதிகமாக இருக்கின்றது. இஸ்லாத்துக்கு எதிராக நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. மிகவும் கண்ணியத்திற்குரிய மக்கள் தங்களுடைய தூய மார்க்கத்தை மறந்து விட்டார்கள். இவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் என்று அழைத்து வந்தார்களோ, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், குடும்பம் என்று அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்தின் ஆடையை அணிந்து கொண்டு இஸ்லாத்தின் எதிரிகளாகிவிட்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த நூல்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. உள்ளம் நடுங்கி போகின்றது. உள்ளம் அழுது அதை பற்றி சான்று பெறுகிறது. இந்த மக்கள் நம்முடைய பிள்ளைகளும் கண்முன்னால் கொண்டு விட்டால், மேலும் நம்முடைய மிகவும் அன்பார்ந்த பிள்ளைகளை, உலகத்தின் அன்பர்களை துண்டு துண்டாக ஆக்கிவிட்டாலும் சரி, மேலும் நம்மை மிகவும் இழிவோடு இவர்கள் உயிரை கொன்றுவிட்டாலும் சரி, நம்முடைய எல்லா சொத்துக்களையும் பறித்துவிட்டாலும் சரி, வல்லாஹ் சும்ம வல்லாஹ் நமக்கு எந்த ஒரு வேதனையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவு ஒருபோதும் உள்ளம் நமக்கு துன்பம் ஏற்பட்டிருக்காது. அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இயேசுவதன் காரணமாக அவருடைய உள்ளம் வேதனை அடைந்திருக்கின்றது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு, நேசம் மற்றும் தன்மானத்தை வெளிப்படுத்தியவாறு ஒரு இடத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகின்றார்கள், எவர்கள் அநியாயமாக இறைவனை பற்றி அஞ்சாமல் நம்முடைய அன்பிற்குரிய நபி ஹதரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீய சொற்களால் நினைவு கூறுகின்றார்களோ, அன்னார் மீது அசுத்தமான அவதூறுகளை வாரி இறைக்கின்றார்களோ, மேலும் தீய பேச்சுக்களை பேசுவதை கைவிடுவதில்லையோ, அவர்களோடு நாம் எப்படி சமரசம் செய்து கொள்ள முடியும்? நான் உண்மையாகவே கூறுகின்றேன், நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் மற்றும் காடுகளில் இருக்கக்கூடிய காட்டு மிருகங்களோடு நாம் சமரசம் செய்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய அன்பிற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, நம்முடைய உயிருக்கும் நம்முடைய தாய் தந்தையருக்கும் விட அதிகமாக அன்பிற்குரிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சேரை வாரி இறைக்கக்கூடிய அந்த மக்களோடு நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்திலேயே மரணத்தை வழங்குவானாக. எங்களுடைய ஈமான் செல்லக்கூடிய பணி எங்களால் செய்ய முடியாது.
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமையை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு மாபெரும் முஜத்திதாக இருந்தார்கள். அவர்கள் தொலைந்து போயிருந்த உண்மையை மீண்டும் உலகத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த பெருமிதத்தில் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் யாருமே இணையில்லை. முழு உலகையும் ஓர் இருளில் கண்டார்கள். பிறகு அன்னாருடைய ஒளியால் அந்த இருள் ஒளியாக மாறிவிட்டது. எந்த சமுதாயத்தில் அன்னார் தோன்றினார்களோ அன்னார் அந்த சமுதாயத்தின் எல்லா மக்களையும், அந்த முழு சமுதாயமும் ஷிர்க் என்னும் அந்த ஆடை அணிந்து ஆடையை அவிழ்த்துவிட்டு தௌஹீதின் ஆடையை அணியாதவரை அன்னார் மரணிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் ஈமான் உயர் தரத்தை அடைந்து விட்டார்கள். மேலும் உண்மை மற்றும் நன்றியுணர்வோடு அந்த பணியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதற்கான உதாரணம் உலகத்தின் எந்த பகுதியிலும் காண கிடைப்பதில்லை. இந்த வெற்றி மற்றும் இந்த அளவு வெற்றி உலகத்தின் வேறு எந்த நபிக்கும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த நபிக்கும் கிடைக்கவில்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய சான்றாகும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு. அன்னார் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தோன்றினார்கள் என்றால், எப்படிப்பட்ட ஒரு காரணத்தில் வருகை தந்தார்கள் என்றால், அப்பொழுது காலம் மிக அதிகமாக இருளிலும் மேலும் அசுத்தத்திலும் மூழ்கியிருந்தது. மேலும் இயற்கையாகவே இயல்பாகவே ஒரு சீர்திருத்தவாதியை உலகம் நாடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அன்னார் தோன்றினார்கள். அப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் இணை வைப்பையும் மற்றும் சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு ஏகத்துவத்தின் பக்கம் வந்து விட்டிருந்தார்கள். உண்மையின் வழியை மேற்கொண்டு விட்டிருந்தார்கள். அன்னார் காட்டு மிராண்டி சமுதாயத்தில் மனித பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தார்கள். மற்ற சொற்கள் கூறலாம், அவர்கள் காட்டு மிருகங்களை மனிதர்களாகிவிட்டார்கள். பிறகு மனிதர்களிலிருந்து கல்வி அறிவு பெற்ற மனிதர்களாக ஆக்கிவிட்டார்கள். கல்வி அறிந்து பிடிந்த மனிதர்களிலிருந்து இறைவனுடைய மக்களாக ஆக்கிவிட்டார்கள். மேலும் ஆன்மீக தன்மையை அவர்களிடம் ஊதி நிரப்பிவிட்டார்கள். மேலும் இறைவனோடு உண்மையான இறைவனோடு எப்படிப்பட்ட தொடர்பு ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால், அவர்கள் இறைவனுடைய வழியில் ஆடுகளை போட்டு அறுக்கப்பட்டார்கள். மேலும் எறும்புகளை போன்று கால்கள் நசுக்கப்பட்டார்கள். ஆனால் ஈமானை அவர்கள் கைவிடவில்லை, ஈமானை அவர்கள் வீணாக்க விடவில்லை. மாறாக ஒவ்வொரு துன்பத்திலும் அவர்கள் முன்னால் இடியெடுத்து வைத்துக் கொண்டே சென்றார்கள். எனவே எவ்வித சந்தேகமின்றி நம்முடைய நபி ஹஜ்ரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை நிலைநாட்டும் வகையில் இரண்டாவது ஆதமாக இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் உண்மையான ஆதம் அன்னாராகத்தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உண்மையான ஆதம் அவர்கள். அவர்கள் மூலமாக எல்லா மனிதனுடைய சிறப்புகளும் உன்னதத்தை எட்டிவிட்டன. மேலும் எல்லா ஆற்றல்களும் தத்தமது பணியில் ஈடுபட்டு விட்டன. மேலும் ஹத்மே நுபுவத் அன்னாரின் மீது காலத்தின் அடிப்படையில் மட்டுமே ஏற்படவில்லை, மாறாக இந்த அடிப்படையிலும் ஏற்பட்டிருக்கின்றது. நபித்துவத்திற்கான எல்லா மேன்மைகளும் அன்னாரோடு முற்று பெற்றுவிட்டன. அன்னார் இறைவனுடைய பண்புகளை வெளிப்படுத்துவோராக இருந்தார்கள், முழுமையாக வெளிப்படுத்துவோராக இருந்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய கம்பீரமான பண்பு மற்றும் அழகான பண்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். அன்னாருக்கு 2 பெயர்கள் முஹம்மது மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. அன்னாருடைய பொதுவான நபித்துவத்தில் எந்த ஒரு கருமித்தனமும் இல்லை, மாறாக ஆரம்பத்திலிருந்தே முழு உலகத்திற்காக வந்து இருக்கின்றது. நம்முடைய எதிரிகள் இப்பொழுது கூறட்டும், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசக்கூடிய இழிவுபடுத்தக்கூடியவருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட சொற்கள் வர முடியுமா? இந்த பெயர் தாங்கி மார்க்கத்திற்கான குத்தகைக்காரர்கள் இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்த செய்கின்றார்கள். இவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகத்தை போன்ற பண்புடைய மக்களை மனிதர்களாகவும் கல்வி அறிவு பெற்ற மனிதர்களாகவும் இறைவனுடைய மனிதர்களாகவும் நேசர்களாகவும் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய இந்த செயல்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களால் மிருகங்களை போன்று மனிதர்களை கொன்று கொண்டிருக்கின்றார்கள், அவப்பெயர் ஏற்படுத்த செய்கின்றார்கள். மேலும் நாங்கள் இஸ்லாத்தினுடைய உண்மையான குடி ஏந்துவோர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களின் தீமையிலிருந்து ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவானாக. ஆரியர்களின் ஒரு ஆண்டு மாநாட்டுக்காக அன்னார் ஒரு கட்டுரை எழுதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மை எடுத்தவாறு, மேலும் தம்முடைய அன்பு நேசத்தை வெளிப்படுத்தியவாறு மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தில் கோடிக்கணக்கான எப்படிப்பட்ட தூய மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் இனியும் தோன்றுவார்கள். ஆனால் நாம் எல்லோரையும் விட சிறந்தவராக, எல்லோரையும் விட உயர்ந்தவராக, எல்லோரையும் விட மிகச்சிறந்தவராக அந்த அல்லாஹ்வின் மாமனிதரை பார்த்தோம். அவருடைய பெயர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த சமுதாயங்களின் சான்றோர்களின் பெயர்கள் கூற்றை பற்றி
போக விடுங்கள். அவர்களுடைய விளக்கத்தை, அவர்களுடைய நிலையை விளக்கமாக திருக்குறானில் கூறப்படவில்லை. நாம் வெறும் அந்த நபிமார்களை பற்றி நம்முடைய கருத்து வேறுபடுவோம். யாரை பற்றி திருக்குறானில் கூறப்பட்டுள்ளதோ அவர்களை பற்றி மட்டும். உதாரணமாக ஹதரத் மூசா அலை இஸ்லாம், ஹதரத் தாவூத் அலை இஸ்லாம், ஹதரத் ஈசா அலை இஸ்லாத்து வசலாம் மற்றும் மற்ற நபிமார்கள். எனவே நாம் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றோம், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் தோன்றாமல் இருந்திருந்தால், திருக்குர்ஆன் இறங்காமல் இருந்திருந்தால், மேலும் அந்த அருள்கள் நாம் நம்முடைய கண்களால் பார்க்காமல் இருந்திருந்தால், நாம் பார்த்ததை பார்க்காமல் இருந்திருந்தால், பிறகு எல்லா முந்தைய நபிமார்களுடைய உண்மை நமக்கு ஐயத்திற்குரியதாக இருந்திருக்கும். ஏனென்றால் கதைகளால் எந்த ஒரு உண்மையும் அவரும் பெரிய முடியாது. ஆனால் ஹதரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றியதன் காரணமாக இந்த அனைத்தும் உண்மையின் வடிவில் வந்துவிட்டது. இப்பொழுது நாம் வெறும் சொல்லளவில் அல்ல, மாறாக செயலளவில், நிலைமையின் அளவில் புரிந்து கொள்கின்றோம். இறைவனுடன் உரையாடுவது என்றால் என்ன என்று, இறைவனுடைய அடையாளங்கள் எப்படி வெளிப்படும் என்பதை புரிந்து கொள்கின்றோம், எப்படி துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்கின்றோம். இந்த அனைத்தையும் நாம் ஹதரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதனால் பெற்றோம். மேலும் எதையெல்லாம் நமக்கு கதைகள் வடிவில் அந்நிய சமுதாயங்கள் எடுத்துக் கூறுகின்றார்களோ அதை அனைத்தையும் நாம் கண்ணால் பார்த்து விட்டோம். எனவே நாம் எப்படிப்பட்ட ஒரு நபியின் ஆடை பற்றி படித்துள்ளோம் என்றால் அவர் இறைவனை காட்டக்கூடியவராவார்கள். நாம் எந்த நாவினால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம்? எப்படிப்பட்ட நபியை பின்பற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். அவர்கள் நட்பேறு பெற்றவர்களுக்கு ஒரு சூரியனாக இருக்கின்றார்கள். அவர்கள் இருளின் போது வெளிப்பட்டார்கள். உலகிற்கு தன்னுடைய ஒளியால் உலகை பிரகாசித்தார்கள். அவர்கள் களைப்படையவில்லை. அரபு நாட்டின் எல்லா பகுதிகளையும் ஷிர்கை விட்டு தூய்மையாக்கும் வரை களைப்படையவில்லை. அவர்கள் தம்முடைய உண்மைக்கு தாவே சான்றாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஒளி ஒவ்வொரு காலத்திலும் இருக்கின்றது. அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றுவது மனிதனை எப்படி தூய்மையாக்கின்றது என்றால், ஒரு தூய்மையான நதி எப்படி அசுத்தமான ஆடை தூய்மைப்படுத்துகிறது, அதுபோன்று எவர் உண்மையான உள்ளத்தோடு நம்மிடம் வந்து அந்த ஒளியை பார்க்காமல் இருக்கின்றார், எவர் நல்ல நியத்தோடு இந்த கதவை தட்டி அவருக்காக திறக்கப்படவில்லை என்று சொல்லுங்கள். ஆனால் அந்தோ பரிதாபம் பல மக்களுடைய வழக்கம் என்னவென்றால் அவர்கள் இந்த விஷயங்களை விரும்புகின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஒளி நுழைவதை அவர்கள் விரும்புவதை அன்னார் கூறுகின்றார். இடம் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை உங்களுக்கு காட்டுகின்றேன். ஆனால் நம்முடைய எதிரிகள் கூறட்டும், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு நேசத்தில் திளைக்கக்கூடிய இந்த மனிதருடைய விஷயமா, அல்லது நௌசுபில்லா, அல்லது இழிவுபடுத்தக்கூடியவருடைய விஷயங்கள் பேசுவாரா? தம்முடைய ஜமாத்திற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து மற்றும் உயர் தரத்தை பற்றி கவனம் மூட்டியவாறு வலியுறுத்தியவாறு அன்னார் கூறுகின்றார்கள். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள், மனித குலத்திற்கு இந்த பூமியில் வேறு எந்த நூறும் இல்லை திருக்குரானை தவிர. மேலும் ஆதமுடைய மக்களுக்கு இப்பொழுது ஹதரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த தூதரும் இல்லை, வேறு பரிந்துரைப்பவரும் இல்லை. எனவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உண்மையான அன்பு, மேலும் அந்த கம்பீரமான நபியோடு நீங்கள் அன்பு செலுத்துங்கள். அவர் அல்லாத வேறு எவருக்கும் அன்னார் மீது மேலோங்கச்சு நீங்கள் பெருமையை வழங்காதீர்கள். இவ்வாறு நீங்கள் வானத்தில் ஈடேற்றம் அடைவதால் எழுதப்படுவீர்கள். ஈடேற்றம் என்பது மரணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடியது அல்ல, மாறாக உண்மையான ஈடேற்றம் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடியதாகும், தன்னுடைய ஒளியை காட்டக்கூடியதாகும். ஈடேற்றம் அடைந்தவர்கள் யார்? எவர்கள் உண்மையான உறுதி கொள்கிறார்களோ, இறைவன் இறுதிய உண்மையானவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவனுக்கும் இந்த எல்லா படைப்பினங்களுக்கும் மத்தியில் பரிந்துரையாளராக இருக்கிறார் என்று நம்புபவர்கள். திருக்குரானுக்கு சமமான எந்த ஒரு வேதனையும் அல்ல, எந்த ஒரு வேதமும் அல்ல. இறைவன் எப்பொழுதும் உயிருள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இந்த எதிரிகளுடைய கண்களும் திறக்க வேண்டும். சில சமயங்கள் எப்பொழுதும் உயிருள்ளவர்களாக இருக்கின்றார்கள். हज़रत मसीह मौद अलैहिस्सलाम अपने தம்முடைய மார்க்கம் மற்றும் கொள்கையை பற்றி அறிவித்தவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், நம்முடைய எந்த ஒரு நூலும் திருக்குர்ஆனை தவிர வேறு எந்த ஒரு வேதமும் நமக்கு கிடையாது. நமக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த தூதரும் இல்லை. இது நம்முடைய கொள்கையாகும், நம்முடைய ஈமான் ஆகும். நம்முடைய எந்த மார்க்கமும், இஸ்லாத்தை தவிர நமக்கு வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. நாம் இந்த விஷயத்தில் ஈமான் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுல் அம்பியா ஆவார்கள். மேலும் திருக்குர்ஆன் ஹாத்தமுல் குத்துபாகும். எனவே மார்க்கத்தை நீங்கள் பிள்ளைகளின் விளையாட்டாக ஆக்கக்கூடாது. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், நமக்கு இஸ்லாத்தின் தொண்டராக இருப்பதை தவிர வேறு எந்த ஒரு வாதமும் அதற்கு நிகராக இல்லை. நாம் இஸ்லாத்தின் தொண்டர் என்றே வாதம் புரிகின்றார்கள். எவர் நம்ம மீது இந்த விஷயத்தை பொறுத்து கூறுவாரோ, அதாவது நாம் கூறுவதில்லை, நம்மீது இவ்வாறு கூறுகின்றாரோ, அவர் இதற்கு மாற்றமாக கூறுகின்றாரோ அவர் இட்டு கட்டுகின்றார். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அருள்களை பெறுகின்றோம். திருக்குர்ஆனின் மூலமாக
நமக்கு இறை ஞானங்களின் அருள் கிடைக்கின்றது. எனவே பொருத்தமான விஷயம் என்னவென்றால், எந்த நபரும் இந்த விஷயத்திற்கு எதிராக உள்ளத்தில் எதுவும் கொள்ளக்கூடாது. இல்லை என்றால் இறைவனுடைய பார்வையில் அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் இஸ்லாத்தின் தொண்டர்கள் இல்லையா? நாம் தொண்டர்கள் இல்லை என்றால் பிறகு நம்முடைய அனைத்து படியும் வீணானதாகிவிடும். மேலும் அது நீக்கப்பட்டதாக ஆகிவிடும், பிடிக்கப்படக்கூடியதாகிவிடும். எனவே நம்முடைய எதிரிகளுடைய விஷயங்களை கேட்டும் கூட நம்முடைய எதிரிகள் இந்த விஷயங்களை கேட்டும் கூட எதிர்ப்பிலிருந்து வெளிவரவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து காப்பாற்றப்பட மாட்டார்கள். அல்லாஹ் கண்டிப்பாக அநீதி இழைப்பவர்களை இன்றைய இல்லை என்றால் நாளை கண்டிப்பாக பிடிப்பானவர்கள் தங்களுடைய இறுதி முடிவை எட்டுவார்கள். ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா, ஹஸ்ரத் காத்தமுல் அன்பியா, மௌசனே இன்சானியத், இஸ்லாம் அஹ்மதியத், குலாம் அஹ்மத் की खिलाफत अहमदिया, हजरत खलीफतुल मसीह कामिल, नारा तकबीर। ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து மற்றும் மேன்மையை பற்றி ஒரு தன்னார் கூறுகின்றார்கள். எந்த நபர் தன்னுடைய இயல்பால், தன்னுடைய செயல்களால், தன்னுடைய பண்புகளால், தன்னுடைய அமல்களால், தன்னுடைய ஆன்மீக மற்றும் தூய வடிவால் மேன்மை முழுமையடைவதை, நிறைவடைவதை காட்டியிருக்கின்றார்களோ, முழுமையான மனிதராக இருக்கின்றாரோ, அந்த நபர் எல்லாரையும் விட தூய்மையானவர் ஆவார், முழுமையான மனிதர் ஆவார் மற்றும் முழுமையான நபி ஆவார். அவர் முழுமையான பரக்கத்துடன் வந்தார். அவர் ஆன்மீக, அதனால் அவரால் முதல் ஆன்மீக கியாமத் வந்தது. மரணித்து போன ஒரு உலகமே உருப்பெற்று விட்டது. அந்த அருளுக்குரிய நபர் காத்தமுல் அன்பியா, இமாமுல் அஸ்ஃபியா, ஃபக்ருல் நபியின் ஜனாபே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அன்பிற்குரிய இறைவா, அந்த அன்பிற்குரிய இறைவன் மீது, அந்த அன்பிற்குரிய தூதர் மீது நீ உலகம் தோன்றிய நாளிலிருந்து யார் மீதும் அனுப்பாத அளவு அருளை பொழிவாயாக. இந்த மகத்துவமிக்க நபி உலகத்தில் வரவில்லை என்றால் எந்த அளவு சிறிய சிறு நபிகள் உலகில் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் மலாக்கி, யஹியா, ஜக்கரியா போன்றவர்கள், இவர்களுடைய உண்மைக்கு எங்களிடம் எந்த ஆதாரம் இருந்திருக்காது. இவர்கள் அனைவர்களும் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், இவர்களுக்கு அன்பிற்குரியவர்கள் தான். ஆனால் அந்த நபியுடைய பேரொருளாகும் இந்த மக்களும் கூட உலகில் உண்மையானவர்கள் என்று அறியப்பட்டார்கள். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ அஜ்மஈன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சில சான்றுகளை நான் முன்வைத்திருக்கின்றேன். அன்னாருடைய ஒவ்வொரு நூலும், ஒவ்வொரு சபையின் விஷயங்களும் இந்த அன்பு நேசத்தால் நிறைந்திருக்கின்றன. நமக்கு எந்த ஒரு எதிரிகளுடைய சான்றிதழும் தேவையில்லை. நம்முடைய உள்ளத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு நேசம், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் ஸல்லல்லாஹு வஸல்லம் அந்த புரிதலை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய நாவுகளை நாம் எப்பொழுதும் துரூதோல் நினைத்து வைக்க வேண்டும், எப்பொழுதும் துரூதோதி கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த உறுதி எடுத்துக்கொண்டு இங்கிருந்து புறப்படுங்கள். நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் மீது நேசத்தை முன்னே விட அதிகமாக முன்மாதிரி நிலைநாட்டுவோம். மேலும் துரூத் ஷரீஃபின் உண்மைத்துவத்தை மற்றும் அதை படிப்பதன் பக்கம், அதை ஓதுவதன் பக்கம், அதனுடைய வழிமுறையில் முன்னரை விட அதிகமாக கவனம் செலுத்துவோம். முன்னரை விட அதிகமாக துரூத் ஷரீஃப் ஓதுவோம், மேலும் கவனமாக ஓதுவோம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள செல்லுங்கள். மஸீஹுல் இஸ்லாம் அவர்கள் துரூத் ஷரீஃப் பற்றிய ஒரு மேற்கோளை வாசித்து விடுகின்றேன். துரூத் ஷரீஃப் எது சிறந்ததென்றால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய நாவிலிருந்து வெளிப்பட்டது. அது இதுவாகும்: அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கூறினார்கள், எந்த சொற்கள் ஒரு தீமையிலிருந்து தவிர்த்திருக்கக்கூடியவருடைய நாவிலிருந்து வந்ததோ அதில் ஏதாவது ஒரு பரக்கத் கண்டிப்பாக இருக்கும். எனவே நாம் கருத வேண்டும், எவர் தீமைகளிலிருந்து தவிர்த்திருக்கக்கூடியவருடைய தலைவராக, தீமைகளிலிருந்து தவிர்த்திருக்கக்கூடிய மக்களின் தலைவரோ, எவர் நபிமார்களின் தலைவரோ, அவருடைய நாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொற்கள் எந்த அளவு அருளுக்குரியதாக இருக்கும். ஆனால் எல்லா துரூத் ஷரீஃபை விட இதுவே அதிகம் சிறந்ததாகும். இதுவே இந்த எளியவன் மீண்டும் மீண்டும் ஓதுவதாகும். இதில் எந்த ஒரு எண்ணிக்கையின் கட்டுப்பாடும் இல்லை. களப்பற்ற தன்மை மற்றும் அழுது மன்றாடுதலோடு உருக்கமாக ஓத வேண்டும். எப்பொழுது வரை துரூத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால்
ஒரு உருக்கம் ஏற்படாதவரை, ஒரு சுயநலமற்ற நிலை ஏற்படாதவரை இந்த ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். மனதில் உள்ளம் திறக்காதவரை, நெஞ்சம் திறக்காதவரை துரூத் ஷரீஃப் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். துரூத் ஷரீஃப் மிகவும் கவனமாக ஓத வேண்டும், மிகவும் வேதனையோடு ஓத வேண்டும். எப்போ அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்களோ, நீங்கள் அழுது மன்றாடி ஓதுங்கள். நமக்கு இந்த உண்மையான முறையில் எப்பொழுது இதிலிருந்து பலன் பெற முடியும் என்றால், நம்ம இவ்வாறு ஓதும்போது தான் அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்திற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இப்பொழுது நாம் துஆவும் செய்வோம். அல்லாஹ் தங்கள் அனைவரையும் மிகவும் நலமுடன் வீட்டுக்கு அழைத்து செல்வானாக. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை நாட்டுவதற்காக எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு உத்வேகம் இருக்கட்டுமாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அன்னாருடைய அருளிலிருந்து அருள் பெறுவதற்கு உண்மையான முறையில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருப்போமாக. மேலும் இவ்வாறு முயற்சி செய்யுங்கள். மிக விரைவாக நாம் அன்னாருடைய கொடியின் கீழ் உலகத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக ஆவோமாக. இதற்காக முயற்சியும் செய்யுங்கள், துஆவும் செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. வாருங்கள் துஆ செய்வோம்.